முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழிக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ரா. மிதுர்லாட்சுமி. நான் இப்பொழுது கர்மவீரர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். தாய்நாட்டின் பணியை முழுமையாக ஒப்புக்கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு நம் கர்மவீரர் காமராஜர். நாடே அவரது திருக்கோவில், மக்கள் எல்லாம் அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காதலுக்கான பாதையே அவரது வாழ்க்கை முறை, உலகத்திலேயே என்றால் கல்விதான். அத்தகைய செல்வத்தையே இலவசமாக கொடுத்தவர் தான் நம் கர்மவீரர் காமராஜர். விடுதலை வீரரான திரு சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கியவர் தான் கர்மவீரர் காமராஜர். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணை எரிப்பு, சட்டமறுப்பு இயக்கம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார். கற்கினன்றே பிச்சை பெறும் கற்கினன்றே என்று கூறினார் ஔவையார். பிச்சை எடுத்தாவது கல்வி பயில் வைப்பேன் என்று கூறினார் கர்மவீரர் காமராஜர். 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி என்ற நாடாருக்கும் சிவகாமி என்ற அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். குடும்ப சூழல் காரணமாக 6ஆம் வகுப்பு மட்டுமே படிக்க முடிந்தது. 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பின் கல்வி, தொழில், விவசாயம், பொருளாதாரம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் கண்டது. பள்ளியில் கல்வியை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. கர்மவீரர் காமராஜர் படிக்காத மேதை, கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, கிங் மேக்கர் போன்ற பல பெயர்கள் அவருக்கு உண்டு. இந்திய அரசு கர்மவீரர் காமராஜருக்கு பாரத ரத்னா விருதளித்து சிறப்பித்தது. அவரது ஆட்சி காலத்தில் பெரிய பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அவர் பிறந்த நாளான ஜூலை திங்கள் 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நீ இருந்தாலும் அறிந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் நம் கர்மவீரர் காமராஜர். நன்றி, வணக்கம்.